விஜய் புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். நம்ம தளபதி சினிமா விட்டு அரசியலுக்கு வராரு. இதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. சந்தோஷப்பட்டு மாட்டேன், அந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுது கண்டிப்பா. ஹலோ ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தளபதி தான் இப்போ வைப்பில் இருக்கார், ஒரு ட்ரெண்டில் இருக்கார். சில நேரம்லாம் அவர் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா பார்த்துக்கலேன். ஏன்னா வந்துட்டு அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை வேற ஆரம்பிச்சிட்டாரு. பேரு சக்சஸ் பால். அதென்ன சக்சஸ் பால்? வெறும் பால்னு கூப்பிடுறத விட சக்சஸ் பால்னு கூப்பிட்டா பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவி லைஃப்ல ஒரு சக்சஸ் வரும். அதுக்கு தான் இனி வந்து எல்லா பக்கமும் நாட்டில் ஃபயரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவனை பற்றின மீம்ஸும் அதுக்கு நம்ம ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். விக்ரம் 2 இப்போ வந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு மீம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பதிலாக வந்து இவரை போட்டுருவாங்க போல். நான் தாண்டா லியோ அப்படின்னு வர போகிறாப்புல. நான் தாண்டா லியோ. கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுக்கிடு. லூசு பைய இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. மிரட்டுறாரு. நம்ம கமல் சாரும் இப்படி தான் நல்ல பரபரப்பாக உள்ளே இறங்கினாப்புல, பரபரப்பாக எலெக்ஷன் நின்றாப்புல. ஆள் இப்போ அட்ரஸே இல்லாமல் போயிட்டாப்புல. அவர் வாட்டுக்கு படம் நடிக்க போகலான்னு சொல்லிட்டு நான் படம் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு படம் நடிக்க போயிட்டாப்புல. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு படம் வந்து கமிட் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை முடிச்சுட்டு நான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து அரசியலில் இறங்கிடுவேன், இனிமேல் படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு அதிகமாக இருக்குது. மன்னிக்கணும், இன்னைக்கு நான் தான் சிஎம், நீங்க ஒரு சாதாரணமான ஆள். உங்களை கைது செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு. இவரை கைது பண்ணுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இது கொஞ்சம் ஒரு மாதிரி பரவலாக தான் போய்கிட்டு இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. யாரா அவங்க செம்மையை எடிட் பண்ணுறாங்க. எங்கிட்ட உட்காந்து இதுக்கெல்லாம் யோசிப்பாங்க மீம் கிரியேட்டர்ஸ்லாம். இருக்கடா, வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போங்க சார் போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போங்க. நீங்க இருங்க. ஹலோ ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? நீ இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய் அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு இருந்தா நீ பெரிய ரவுடியா நீ? நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விட்டோம்ல. எங்க அம்மா சத்தியமா ரவுடி ஏத்தி விடா ஏத்தினா. நான் ரவுடி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாருவையா நான்? ஏய் வண்டி எடுடா. வாண்டடா வந்த ரவுடிங்கற நம்ப மாட்டேங்கறான். ஜெயிலுக்கு பாரு. எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடியா. இப்போ வந்து நம்ம தலையை வந்து டேய் நானும் ரவுடி தான்டா, நானும் சிஎம்மாக தானே வந்திருக்கேன், என்னையும் நம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருந்துச்சு. உங்க பவரை காட்டுனீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க. எங்க தளபதி அதை தடுக்க தாண்டா வராது. அவரை மட்டும் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிக்க முடியவே முடியாது. என் தளபதி தான் இந்த நாட்டையே நல்ல வழியா மாத்துறது எங்க தளபதி மட்டும். வேற ரொம்ப விஜய் வெறியனா இருப்பியான் போல. ஆமாம், இவனுக்கு இப்போ வந்து ஓட்டு போடுற வயசு வந்திருக்கும்ல. எட்ரா அந்த ஓட்டர் ஐடியா. இனிமேல் தான் வந்து ஒரு விரல் புரட்சி நடக்குன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க. பேரு சக்சஸ் பால். அதென்ன
சக்சஸ் பாலு வெறும் பாலுன்னு கூப்பிடுறத விட சக்சஸ் பாலுன்னு கூப்பிட்டா பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவி லைஃப்ல ஒரு சக்சஸ் வரும். அதுக்கு தான் தலைவர் வந்து விஜய் வந்து அரசியல் நின்றுட்டாரு, முதலமைச்சர் நின்றுட்டாரு அப்படின்னா எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யார் வந்து ஓட்டு போட மாட்டீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.